கடந்த சில நாட்களாக தங்கம் விலை குறைந்து கொண்டே வந்ததை பார்த்து, அப்பாடா, இனிமேல் நிம்மதியா நகை எடுக்கலாம் என்று நினைத்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. தங்கம் விலை சரிந்தது ஒரு தற்காலிகமான விஷயம்தான் என்பது இப்போது உறுதியாகிவிட்டது. ஏனெனில் உலக அரசியலில் ஏற்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய போர் பதற்றம் தங்கத்தின் விலையை மீண்டும் ராக்கெட் வேகத்தில் உயர்த்த தொடங்கிவிட்டது. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த சனிக்கிழமை முதல் அமெரிக்கா தனது இராணுவ நடவடிக்கைகளை தொடங்கப் போகிறது என்ற செய்தி உலக நாடுகளை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு சவரன் தங்கம் 2 லட்சத்தை தொடப்போகிறதா? இந்த சூழலில் நீங்கள் தங்கம் வாங்கலாமா அல்லது கையில் இருக்கும் தங்கத்தை விற்கலாமா? வெள்ளி விலை ஏன் இவ்வளவு வேகமாக உயர்கிறது? உங்கள் பணத்தை பாதுகாப்பாக முதலீடு செய்ய சாக்ஸார் தரும் ஆலோசனைகள் என்ன? அனைத்தையும் மிக விரிவாக பார்ப்போம். போர் பதற்றம் பின்னணி என்ன? உலக சந்தையில் தங்கத்தின் விலையை தீர்மானிப்பதில் அமெரிக்காவின் பங்கு மிக முக்கியமானது. தற்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அணுசக்தி விவகார பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துவிட்டது. கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த ஆலோசனையில் எந்தவிதமான உடன்பாடும் எட்டப்படவில்லை. இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் விளைவாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் ஈரானை தாக்குவதற்கு தேவையான அனைத்து போர்க்கப்பல்களையும் போர் விமானங்களையும் ஏற்கனவே தயார் நிலையில் நிறுத்திவிட்டனர். சனிக்கிழமை முதல் எந்த நேரத்திலும் ஈரான் மீது ஏவுகணை தாக்குதல்கள் அல்லது வான்வழி தாக்குதல்கள் தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபரின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவதற்கு முன்பே இந்த செய்தி முதலீட்டாளர்களின் காதுகளுக்கு சென்றுவிட்டது. போர் என்று வந்துவிட்டால் உலக பொருளாதாரம் நிலைகுலையும் என்பதால் பாதுகாப்பு தேடி அனைவரும் தங்கத்தை நோக்கி ஓடத் தொடங்கிவிட்டனர். ஏன் போர் வந்தால் தங்கம் விலை உயர்கிறது? பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கலாம். எங்களுக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்தால் இந்தியாவில் இருக்கும் தங்கம் விலை ஏன் உயர்கிறது என்று. இதற்கான காரணம் மிகவும் எளிமையானது. போர்க்காலங்களில் காகித பணம் மற்றும் பங்கு சந்தைகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறையும். நிறுவனங்களின் பங்குகள் சரிய தொடங்கும். ஆனால் தங்கம் என்பது எக்காலத்திலும் அழியாத, மதிப்பு குறையாத ஒரு சொத்து. சர்வதேச சந்தையில் டாலரின் மதிப்பு ஊசலாடும் போது முதலீட்டாளர்கள் தங்கள் கோடிக்கணக்கான ரூபாயை பாதுகாப்பான புகலிடமான சேஃப் ஹேவன் தங்கத்தில் முதலீடு செய்வார்கள். வாங்குபவர்கள் அதிகமாகும் போது தானாகவே அதன் விலை உயர்கிறது. ஈரான் மீதான இந்த தாக்குதல் ஒருவேளை நீண்ட காலம் தொடர்ந்தால் தங்கம் விலை கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு உயரக்கூடும். விலை உயர்வு ஒரு அதிர்ச்சி தகவல். நேற்று ஒரே நாளில் தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் நாம் கண்ட மாற்றம் ஒரு ஆரம்பம்தான். வெள்ளியின் விலை நேற்று ஒரே நாளில் கிலோவுக்கு சுமார் 20,000 ரூபாய் வரை உயர்ந்தது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. தங்கத்தை விட வெள்ளியின் வேகம் இப்போது அதிகமாக இருக்கிறது. பங்குச்சந்தையிலிருந்து வெளியேறும் பணம் முழுவதும் உலோக சந்தைக்குள் வருவதால் அடுத்த வாரம் தங்கம் விலை சவரனுக்கு 1000 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இப்போது தங்கம் வாங்கலாமா? இப்போதுதான் மிக முக்கியமான கேள்விக்கு வருகிறோம். சார், எங்க வீட்டில் கல்யாணம் வச்சிருக்கோம், இப்போ நகை எடுக்கலாமா அல்லது விலை இன்னும் குறையும்னு காத்திருக்கலாமா? உங்களிடம் ஒரு கட்டாய தேவை இருக்கிறது என்றால், அதாவது அடுத்த 2-3 மாதங்களில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் இருக்கிறது என்றால், தயவு செய்து விலை குறையும் என்று காத்திருக்க வேண்டாம். போர் சூழல் எப்போது வேண்டுமானால் மாறலாம். ஆனால் இப்போதைய நிலவரப்படி விலை ஏறத்தான் வாய்ப்பதிகம். எனவே உங்களுக்கு தேவையான நகையில் 50% இப்போதே வாங்கிவிடுங்கள். விலை குறைந்தால் மீதியை வாங்கலாம். ஒருவேளை விலை ஏறினால் நீங்கள் ஏற்கனவே வாங்கியது உங்களுக்கு லாபமாக அமையும். முதலீட்டாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. நீங்கள் வெறும் முதலீட்டிற்காக மட்டும் தங்கம் வாங்குகிறீர்கள் என்றால் இப்போது அவசரப்பட்டு நகைக்கடையில் போய் பல்காக நகை வாங்க வேண்டாம். ஏனெனில் நகையாக வாங்கும்போது நீங்கள் செய்கூலி, சேதாரம் மற்றும் 3% GST என பெரிய தொகையை இழ நேரிடும். அதற்கு பதிலாக நீங்கள் டிஜிட்டல் கோல்டு அல்லது சாவரின் கோல்டு பாண்ட் முறையை தேர்ந்தெடுக்கலாம். இதில் செய்கூலி சேதாரம் கிடையாது, பாதுகாப்பும் அதிகம். மேலும் தங்கம் விலை உச்சத்தில் இருக்கும்போது மொத்தமாக முதலீடு செய்வதை விட மாதம் ஒரு சிறிய தொகையை SIP முறையில் முதலீடு செய்வது உங்களை பெரும் நஷ்டத்திலிருந்து காப்பாற்றும். மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும்போது, அதாவது போர் பதற்றம் சற்று தணியும் போது விலையில் ஒரு சரிவு ஏற்படும். அப்போது நீங்கள் அதிக அளவில் முதலீடு செய்யலாம். ஏழைகளின் தங்கம், வெள்ளி. நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருக்கும், எங்களால் தங்கம் வாங்க வசதி இல்லையே என்று. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். வெள்ளியை ஏழைகளின் தங்கம் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் கடந்த சில மாதங்களாக தங்கத்தை விட வெள்ளிதான் அதிக லாபத்தை கொடுத்து வருகிறது. நீங்கள் 1 லட்சம் ரூபாய் தங்கத்தில் முதலீடு செய்திருந்தால் கிடைத்த லாபத்தை விட 1 லட்சம் ரூபாய் வெள்ளியில் முதலீடு செய்திருந்தால் கிடைத்த லாபம் அதிகம். எனவே குறைந்த பட்ஜெட் உள்ளவர்கள் சிறு சேமிப்பாக வெள்ளி காசுகளையோ அல்லது வெள்ளி கட்டிகளையோ வாங்கி சேமிக்கலாம். கவனிக்க வேண்டிய விஷயங்கள். போர் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து கவனியுங்கள். அமெரிக்காவின் தாக்குதல் தீவிரமடைந்தால் விலை இன்னும் கூடும்.
அவசரப்பட்டு கையில் இருக்கும் பழைய தண்டத்தை இப்போது விற்க வேண்டாம். விலை இன்னும் உச்சத்தை எட்ட வாய்ப்புள்ளது. நகைக்கடைகளில் விலை பாதுகாப்பு திட்டம் இருந்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்கம் விலை உயர்வு என்பது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை பாதித்தாலும் தனிப்பட்ட முறையில் அது ஒரு சேமிப்பாக எப்போதும் கை கொடுக்கும். ஈரான் அமெரிக்கா போர் பதற்றம் என்பது வெறும் அரசியல் மட்டுமல்ல, அது உங்கள் வீட்டு பட்ஜெட்டையும் தீர்மானிக்கும் காரணியாக மாறியிருக்கிறது. இந்த 20,000 ரூபாய் வெள்ளி விலை உயர்வும் தங்கத்தின் அதிரடி மாற்றமும் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறதா, அல்லது இது முதலீடு செய்ய சரியான நேரம் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் மறக்காமல் பதிவிடுங்கள். தங்கம் மற்றும் வெள்ளி சந்தை குறித்த உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளவும், உங்கள் பணத்தை சரியான முறையில் முதலீடு செய்யவும் சாக்ஸார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நினைத்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.